இதுல இன்னொரு கோணமும் இருக்கு. கூட்டணி கட்சிகள் அப்படின்றது பரஸ்பரம். என்னிட்ட 99 ரூபா இருக்கலாம், உங்கள்கிட்ட 1 ரூபா இருக்கலாம். அது கூட்டினாதான் 100ன்றப்ப ஒண்ணுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும். ஆனா 99ன்றது பெரிய நம்பர். இதை நம்ம ஆனா 1 இருந்தாதான் 100ன்றது. இந்த இடத்துல எல்லாருமே சொல்றது இந்த முறை திமுக அப்படி கூட்டணி கட்சிகளை டீல் பண்ண முடியாது, 6 சீட்டுலாம் டீல் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பார்வை. விசிக சொல்லுகிற இதுவரைக்கும் திருமாவளவன் அந்த இடத்தை நோக்கி நகரலாம். ஆனா இப்ப சொல்ற நாங்க இருக்கிற இடம் தான் வெற்றி பெறும். ஆனா இதற்கு முன்பெல்லாம் அவர் டிஃபெண்டிங்ல தான் இருந்தார், எங்களை கூட்டணியில் சேர்ப்பதற்கான நியாயம் என்னன்னு. ஆனா அதை அவர் சொல்லிட்டு சொல்ல, நான் ஆணவத்தோடலாம் சொல்லலை. ஆனா நாங்க இருக்கிற இடம் தான் வெற்றி பெறும் அப்படின்னா இதுக்குள்ள எந்த கணக்குமே இல்லைன்னு புரிஞ்சுக்க முடியுமா? இல்ல, கணக்கு இல்லாம கிடையாது. ஆனா அவர் சொல்றது என்னன்னா, தமிழ்நாடு முழுக்க இருக்கின்ற ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள். இது ஒரு 5 மாவட்ட 6 மாவட்ட கட்சி கிடையாது. 234 தொகுதியும் இருக்கு. கன்னியாகுமரியிலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மட்டும்தான் கொஞ்சம் குறைவா இருப்பாங்க. மற்றபடி மேற்கு மண்டலங்களில் கூட இருக்கிறாங்க, கடைமடை பகுதியில் இருக்கிறாங்க, சவுத்தில் இருக்கிறாங்க, வட தமிழகத்தில் விரைவி இருக்கிறாங்க. இப்போ 2001 அவங்க அங்கம் வைத்த கூட்டணி மிக 28 சீட்டு தான் வாங்கி தோத்துட்டாங்க. திமுக கூட்டணி, அதிமுக மிகப்பெரிய கூட்டணி. விடுதலை சிறுத்தைகள் அங்கம் வைத்த கூட்டணி தோல்வி. ஆனால் திமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்கள் வட தமிழகத்தில் மிகப்பெரிய, அவர்கள் எல்லாரும் வெற்றி. அவ்வளவு பெரிய தோல்வியை கட்சி சந்திச்சாலும் அவங்க எல்லாரும் வட தமிழகத்தில் வெற்றி பெறுவதற்கு முக்கிய காரணமாக இருந்தது விடுதலை சிறுத்தைகள். இது ஒரு சைலண்ட் ஓட் விடுதலை சிறுத்தைகள் இருக்கு. பலருக்கு இது தெரியாது. மதிமுக நிறைய சைலண்ட் ஓட்டு இருக்கும். நாகர்கோவில் மாதிரி பகுதியில் விஷயங்கள் அட்ரஸ் பண்றப்போ எல்லாரும் பட்டியலின மக்கள் அப்படின்னு பாக்குறாங்க. இஸ்லாமிய வாக்கு வங்கியே கிட்டத்தட்ட காங்கிரஸ் வருகிற போது மதச்சார்பின்மை வாக்கு வருன்ற மாதிரி தமிழ்நாட்டில் விசிகேவுக்கு ஒரு ரோல் இருக்குது. இஸ்லாமியர்கள் அந்த அந்த பிரச்சனைக்காக குரல் கொடுக்கறாங்க அப்படின்ற இந்த விஷயம்லாம் இருக்கு. அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் பேசுறாங்க. ஆனா இதுல ஒரு சிக்கல், இப்ப விசிக இருக்கிற இடம் தான் முன்பு பாமக சொன்னிச்சு அதுக்கு தகுந்த இடங்களை வாங்குவாங்க. இன்னைக்கு விசிக அழுத்த சொல்லுது எங்களுக்கான முக்கியத்துவம்னா இந்த கூட்டணி எப்படி பேலன்ஸ் பண்றது. காங்கிரஸ் அதை விட பெருசும்பாங்க. இது வரைக்கும் என்னன்னா மற்ற கட்சிகள் எல்லாத்தையும் சமமா இருந்தாங்க, எல்லாரும் 6 வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுத்தது. இப்ப இனி அதை செய்ய முடியுமா? விசிகாவுக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுத்தா மற்ற கட்சிகள் கேட்டா இது ஒரு சிக்கல் இருக்குல்ல. கண்டிப்பா ஒரு கட்சிக்கு நீ கொடுத்தீங்கன்னா மற்ற கட்சிகள் கேட்காம இருக்கும். ஆனா திரும்ப சொல்றார் நாங்க இருக்கிற அணிதான்றதுதான், இதுதான் முக்கியமா. அவர் இந்த அணியில இருக்க போறேங்கிறத உறுதியா சொல்லிட்டாருங்க. இந்த பேரம்ங்கிறது எனக்கு ரொம்ப சாதாரண விஷயம். அதனால எந்த பாதிப்பும் இல்லைங்கிறது தான் பலர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பலர் இந்த விஷயத்தை வச்சு கொக்கி போட்டு அவர் இழுக்கணும்னு முயற்சி பண்றாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாஜகவினர் திரும்ப நம்மகிட்ட வரணும்னு ஆசை இல்ல, எப்படியா விஜய்கிட்ட போயிடணும் பாஜகவினர் விரும்புறாங்க. கூட்டணியை உடைச்சு விடணும் அப்படிங்கிற அந்த வேலை தொடர்ச்சியா நடக்குது. அவர் தொடர்ச்சியா மறுக்கிறார். அவர்கள் இருக்கிற கூட்டணி வெற்றி பெறும் அப்படிங்கிறது ஒரு வகையில உண்மைதான். ஏன்னா பாமக ஒரு காலத்துல அந்த இடம் தான் நான் திரும்ப அடுத்த ஸ்டேஜுக்கு நான் நகர்றேன். அப்ப டீல் பண்றதுல சில கட்சிகள் எங்களுக்கு பிரையாரிட்டிஸ் கொடுங்கன்னு கேட்பாங்க. எங்களால நீங்க பெற்ற பலன்கள் கொடுங்க, நீங்க எல்லாரையும் சமமா நீங்க கொண்டு வந்துற அந்த இடம் தானே இப்ப சிக்கல். சோம அவர்கள் சொன்னது சிபிஎம் சொல்லலாம் எங்க தயவுல வெற்றி பெற்றீங்கன்னு, விசிக சொல்றதுக்கும் சிபிஎம் சொல்றதுக்கும் எக்ஸாக்ட்லி வித்தியாசம். ஒரே இல்ல, உங்க கேள்வி ரொம்ப முக்கியமான புத்திசாலித்தனமான கேள்வி. என்னன்னா இன்றைக்கு அந்த திமுகவோட கூட்டணி வரிசை இருக்குல்ல, அவங்க திமுக காங்கிரஸ் அதற்கு அடுத்து அவங்க எல்லாரையும் ஒரே இடத்துல வச்சாங்கல்ல. இன்றைக்கு தொடர்ந்து அவங்க நடத்துற அந்த பெரிய கூட்டங்கள் மூலம் இன்றைக்கு கூட திரும்ப சொல்றாரு பெரிய சாலைகள்ல நாம இப்படி பீடு நடை போட்டு நடக்கிறோம்னு. நீங்க அதை ரொம்ப கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி கேக்குறீங்க. நிச்சயமாக திரும்ப அந்த வரிசையில நீங்க எல்லாருக்கும் 6-6-6ன்னு பிரிச்சு கொடுத்தாங்கல்ல, அந்த இடத்துல இருந்து திரும்ப நிச்சயமாக மேல வருகிறார். காங்கிரசுக்கு இல்ல, ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிடலாம். திமுக கூட்டணியில் திமுக காங்கிரஸ் விசிக அப்படிங்கிற இடத்துல கொண்டு இந்த நாள்ல ஐயா திரும்ப தன்னுடைய கட்சியை நிலைநிறுத்தி சொல்லலாம், பேசலாம்.